இது வந்து ப்ரைவேட்டு நிறைய அமௌண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. கிட்டத்தட்ட 2700 கோடிகள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தொழிலாளிகளுக்கு வந்து தினக்கூலி அடிப்படையில் ஒரு நாளைக்கு 1953 தொழிலாளர்கள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு தினக்கூலி பார்த்தீங்கன்னா 753 ரூபா தான். அதுவும் பல போராட்டத்துக்கு பிறகு 300 ரூபாயிலேருந்து 753 ரூபா வந்திருக்குது. இது ஒட்டுமொத்தமாக கணக்கில் எடுத்தீங்கன்னா கூட அந்த அப்ராக்சிமேட்டாக 2000 தொழிலாளிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 கோடி கிட்ட தான் வரும். ஆனால் தனியாருக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷத்துக்கு 2700 கோடினாக்கா ஒரு வருஷத்துக்கு 270 கோடி கொடுக்குறாங்க. அப்போது இத்தனை கோடி நட்டத்துக்கு வந்து தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஏற்கனவே இது செய்யக்கூடிய வேலையை வந்து கொடுக்கலாம்ல இவங்களுக்கு. நேரடியாக கார்பரேஷன் என்னாச்சும் பர்மனெண்ட் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்டே இருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை இவங்க வந்து அதை ஏற்க மறுக்கிறாங்க. இதுக்குள்ளே தனியார் மயம்ன்றது இருக்குது, கேஸ்ட் வியூன்றது இருக்குது, கிளாஸ் வியூன்றது இருக்குது. இதை வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கும் சரி, சமூக நீதி பேசக்கூடிய நம்மளோட அரசாங்கத்துக்கும் வந்து ஏற்புடையதல்ல. அந்த களங்கத்தை துடைக்கணும். அனைத்து கட்சிகளும் இதுக்கு குரல் கொடுக்குறாங்க. இந்த ப்ரெஷர் மவுண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த நற்பெயரை வந்து கெடுத்துக்க கூடாது அப்படின்ற பட்சத்தில் நாவது இதில் விரைந்து வந்து தொழிலாளர்கள் பக்கம் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோங்க.